எத்தனை வெளிநாட்டு பொருட்களை அனுதினமும் நாம் பயன்படுத்துகிறோம்னு கணக்கு எடுக்கணும்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. வெளிநாட்டு பொருட்களை வாங்குறத வியாபாரிகள் முற்றிலும் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய லாபம் ஈட்டினாலும் அந்த பொருளை வாங்குறத நம்ம அவாய்ட் பண்ணணும்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். மோடி பயன்படுத்தக்கூடிய விமானம் எங்கிருந்து வாங்கியது, மோடி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கார் எங்கிருந்து வாங்கியது, மோடி அவர்கள் தினமும் தைவானுடைய காளான் சாப்பிட்றாருன்னு ஒரு செய்தி போய்கிட்டு இருக்கு. ஏன் நம்ம இந்தியாவில் அந்த மாதிரியான காளான் கிடைக்கலையா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்கு. இதை தாண்டி வெளிநாட்டு பொருட்களை வாங்கக்கூடாதுன்னா நீங்க தானே பிரதமரா இருக்கீங்க, உங்க கையில தானே அரசு இருக்கு, உங்க கையில தானே அதிகாரம் இருக்கு, உங்க கையில தானே சட்டம் இருக்கு, ஏன் உடனே எல்லாத்தையும் நிறுத்த வேண்டியதானே, அனுமதியெல்லாம் ரத்து செய்ய வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். அதானி அம்பானி போன்றவர்களுக்கும் மோடி அவர்களுடைய இந்த வார்த்தை பொருந்துமா? ஏன் அதானி அம்பானி அவர்களை அழைத்து, பெரும் பணக்காரர் மற்றவர்களும் இருக்கிறாங்க, அவர்களை அழைச்சு மோடி அவர்கள் இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு உத்தரவிடுவாரா? ஏன் இப்படி வெற்று வாய் சவடாலா மோடி அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. இப்ப அந்த திட்டத்தை குறிச்சு எங்கேயுமே மோடி அவர்கள் பேசவே மாற்றாரே, ஏனுங்கிற கேள்வியும் வருது. அது வெற்றி அடைந்ததா தோல்வி அடைந்ததானும் தெரியவில்லை. இதை குறிச்சு மக்களாகி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.